சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய திரையுலக பயணத்தில் ஒவ்வொரு முக்கியமான படங்களை பற்றி நான் ரொம்ப ரொம்ப ரசித்து வியந்து பார்த்த படங்களை பற்றி தான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். அபூர்வ ராகங்களில் ஆரம்பித்த அவருடைய பயணம்ங்கிறது அப்படியே முள்ள 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 கொஞ்சம் கொஞ்சமாக கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்கு. அப்படி வந்த ஆரம்பகட்ட படங்களில் பில்லா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த படம். நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னது போல பெரிய நிறுவனங்கள் ரஜினியை அணுகத் தொடங்கின. ரஜினியை வைத்து படங்கள் பண்ண தொடங்கினார்கள். தேவர் ஃபிலிம்ஸ் பெரிய பெரிய கம்பெனி. தேவர் ஃபிலிம்ஸ் ஒரு பக்கம் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா கே பாலாஜி அவர்கள் சுஜாதா சினி ஆர்ட்ஸில் படங்களை இயக்கிறதுக்கு, சுரேஷ் ஆர்ட்ஸில் படங்களை நடிக்கிறதுக்கு ரஜினியை கூப்பிடுறாங்க. பில்லா, தீ அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் பண்ணுறாங்க. இதே காலகட்டத்தில் முக்தா சீனிவாசன், முக்தா ஃபிலிம்ஸ் அவரும் ரஜினியை வைத்து படம் பண்ணுறாரு. இதே என்ன படம்னா பொல்லாதவன் மாதிரியான படம் அப்படின்னு வரிசையாக படங்கள்லாம் வருது. இதே காலகட்டத்தில் தான் சத்யா மூவிஸ், எம்ஜிஆருடைய ஆஸ்தான மந்திரியாக திகழக்கூடிய, ராஜதந்திரியாக திகழக்கூடிய ஆர்.எம். வீரப்பன் தயாரிப்பில் சத்யா மூவிஸ் அந்த தயாரிப்பில் இராணுவ வீரன் அப்படின்னு எம்ஜிஆர் ரஜினியை வைத்து ஒரு படம்லாம் எடுக்கிறாங்க. இப்படி ரஜினி வளர்ந்துக்கிட்டே இருக்கிற காலகட்டம்னு சொல்ல வரேன் நான். அந்த 70s பாதியில் வந்த ரஜினிகாந்த் அவர்கள் 80s எந்த இடத்த நோக்கி போறார் 5 வருடங்கள்ங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன் நான். அப்படி பெரிய பெரிய நிறுவனங்களும் அழைக்க தொடங்கிய போது ரொம்ப வருஷமா படமே எடுக்காமல் இருந்த ஒரு பிரம்மாண்டமான நிறுவனம் ரஜினியை வைத்து படம் எடுக்க தொடங்கியது. அதுதான் மீண்டும் ரீஎன்ட்ரி அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு. அந்த தயாரிப்பு நிறுவனம் ஏவிஎம். ஏவிஎம் அப்படிங்கிற அந்த 3 எழுத்து நிறுவனம் ரஜினி அப்படிங்கிற அந்த 3 எழுத்து நடிகரை வைத்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்தாங்க. அதுதான் முரட்டுக்காலை. ரஜினியினுடைய திரைப்பட அந்த வரிசையில் பார்த்தோம்னாக்க ஒரு படம் பிரம்மாண்டமான செலவில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்ற வகையில் இந்த படம் தனித்துவம் வாய்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது, மகத்துவம் மிக்கது. அதே போல் கிராமத்து கேரக்டராக அந்த காளையன் கேரக்டரில் ரஜினிகாந்த் அவர்கள் வேற ஒரு விக்கு பயன்படுத்தியிருப்பார் அந்த படத்தில். அதே போல் அதற்கு முன்னாடி வந்த பல படங்களில் அப்படி தாய் மீது சத்தியத்தில் தான் அப்படி வேற ஒரு விக்கு பயன்படுத்தி இது குடுமி வச்சிருப்பார். அதை அடுத்து வந்த இந்த படத்தில் ரஜினிகாந்தனுடைய முக்கியமான ஸ்டைலே அந்த அவருடைய தலைமுடி தான். அப்படி கோதி விடுறது, அப்படி தூக்கி விடுறது தான். ஆனால் அந்த முடி இல்லாமல் வேற ஒரு விக்கு வைத்து அவருக்கு பயன்படுத்தி படத்தினுடைய கிளைமாக்ஸில் ஒரு மாறு வேஷத்தில் ஒரு பாட்டு பாடுற அந்த காட்சியில் மட்டும் ரஜினியுடைய ஹேர் ஸ்டைல் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் தில்லுமுள்ளு படத்தில் மீசையை எடுத்து ரஜினி நடித்ததுனால அந்த காலகட்டத்தில் வந்த நிறையா படங்களில் ஒட்டு மீசை வைத்து கொண்டு ரஜினி நடித்ததுங்கிறதும் ரஜினியுடைய கேரியரில் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இப்போ முரட்டுக்காலை அப்படிங்கிற திரைப்படம், முரட்டுக்காலை படத்துக்கு முன்னாடியில இருந்த பஞ்சு அருணாசலம் சார் அவர்களுடைய தயாரிப்புல ரஜினி சார் காயத்ரி மாதிரியான நிறைய படங்கள்ல நடிக்கிறார். கவிக்குயில் மாதிரியான படங்கள்லாம் நடிக்கிறார். அப்படி நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது எஸ்பி முத்துராமன் சாரும் அந்த படங்கள்லாம் டைரக்ட் பண்றதுனால அவங்களுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்போ ஏவிஎம் ரொம்ப வருஷமா படம் எடுக்கல, நம்ம படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணும்போது ரஜினியினுடைய கால்ஷீட்டை நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி பஞ்சு அருணாசலம் சார் சொல்றாரு. சரி, ஒரு கதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கதையை ரெடி பண்றாங்க. அது கிட்டத்தட்ட ரஜினி சாருடைய வாழ்க்கையில ரஜினிக்காகவே உண்டு பண்ணப்பட்ட ஒரு முதல் படம் அப்படிங்கிற வகையாகவும் இருக்கலாம். ஏன்னா அந்த முரட்டுக்காலை படத்தினுடைய அந்த காளையன் கதாபாத்திரம் ரஜினிக்கே உரித்தான ஸ்டைல்ல பண்ணப்பட்டிருக்குங்கிறத இன்னைக்கு நீங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இந்த படத்துல ரஜினிக்கு இணையான ஒரு வில்லனா யாரை போடலாம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு வர்றோம். அதனால இதுல ஏதாவது ஒரு புதுமை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னப்ப அப்ப ஜெய்சங்கரை போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜெய்சங்கர் அந்த காலகட்டத்தில் நடிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னாலும் கூட கொஞ்சம் படங்கள் தோல்வி படமாலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் விட்டு விட்டு படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் அவ்வளோ பெரிய மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், எத்தனையோ படங்களில் ஹீரோவாக நடித்த ஜெய்சங்கர், 150 படங்களுக்கு மேலே நடித்த ஜெய்சங்கர் இந்த படத்தில் வில்லனா நடிப்பாரா, ஒத்துக்குவாரா அப்படின்னப்ப கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல கேட்டு ஒரு வழியாக சம்மதிக்க வச்சதெல்லாம் தனி எபிசோடு. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேன். இந்த படத்தில் வில்லனா ஜெய்சங்கர் நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னு உடனே ரஜினி பதறி போயிட்டார். ஐயோ, அவ்வளோ பெரிய நடிகருங்க அவர், எப்பேற்பட்ட ஆக்டரு, அப்படிதான் ஒரு கண்டிஷன்
எனக்காக செய்யணும் அப்படின்னு ரஜினி சார் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு ஏவிஎம்ல. என்ன அப்படின்னாக்கா, இந்த படத்துக்கு நீங்கள் போஸ்டர் அடித்தாலும் சரி, பேப்பரில் விளம்பரம் கொடுத்தாலும் சரி, அல்லது கட் அவுட் பேனர் அது மாதிரி எந்த வச்சாலும் சரி, அந்த விளம்பரங்கள் எல்லாத்துலேயுமே என்னுடைய புகைப்படம் வைக்கிறது போல, என்னுடைய மூஞ்சி வைக்கிறது போல ஜெய்சங்கர் அவர்களையும் நீங்கள் காட்டணும். அதுதான் அவருக்கு செய்கிற மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படியே முரட்டுக்காலை பேனர்லேருந்து, கட் அவுட்லேருந்து, போஸ்டர்லேருந்து, பேப்பர் விளம்பரத்துலேருந்து எல்லா இடத்துலையுமே அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தான் இருக்கும். அதே போல் டைட்டில்லையும் இவர்களுடன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அப்படின்னு பல படங்களில் டைட்டில் போடுவாங்க. அப்படி எல்லா நடிகர்கள் பேரையும் போட்டுட்டு தனியாக இவர்களுடன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அப்படின்னு போட ஆரம்பித்ததும் இந்த முரட்டுக்காலை திரைப்படத்திலிருந்து தான். முரட்டுக்காலை திரைப்படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக ரத்தி நடிச்சிருப்பாங்க. ஒய்ஜி மகேந்திரன் உள்ளிட்ட ராஜப்பா உள்ளிட்டவர்கள் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அசோகனுக்கு ஒரு நல்ல கேரக்டர், போலீஸ் அதிகாரி கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கும். சுருளிராஜன் பஞ்சம் தீர்க்கிற ஒரு கேரக்டராக இந்த படத்தில் காமெடியாகவும் பண்ணியிருப்பார். ஒரு சைலண்ட் வில்லனாகவும் இருந்து ஜெய்சங்கர் கூடவே இருந்துகிட்டு பண்ணியிருக்கிறதும் நல்லாயிருக்கும். அதற்கு ஒரு காரணம் பஞ்சு அருணாசலம் சார் வச்சிருப்பாரு. அதுவும் பிரமாதமாக இருக்கும். முரட்டுக்காலை திரைப்படம் ரஜினியினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான படம். டிசம்பர் 20 அந்த படம் வந்துச்சு. 1980 டிசம்பர் 20 வந்துச்சு. 80னா 90, 2000, 2010, 2020, 2024 44 வருடங்கள் முடிந்து 45வது ஆண்டுக்கு போகுது அந்த படம். அப்பேற்பட்ட படம் தான் முரட்டுக்காலை. அந்த முரட்டுக்காலையில் படம் பார்த்துட்டு அன்னைக்கு இருந்த நான் 68 பிறந்தேன்னா எனக்கு 12 வயசு. என்னை போல இருக்கிறவங்க, என் வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, என்னை விட இன்னொரு 4-5 வயசு கூட இருக்கிறவங்கன்னு, ஏன் எங்கள் அப்பா வயசு உள்ளவங்க உள்பட இந்த படம் பார்த்துட்டு சீவிருவேன் அப்படின்னு சொல்லாதவர்களே தமிழ்நாட்டில் கிடையாது. எப்படி 16 வயது நிலை படம் பார்த்துட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்களோ, அதே போல இந்த படத்தை பார்த்துட்டு சீவிருவேன் அப்படின்னு சொல்லாத தமிழ் ரசிகர்களே கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில எல்லா பாடல்களும் தெறிக்க விடுகிற அளவுக்கு மிகப்பெரிய ஹிட் பாடல்களாக அமைஞ்சிச்சு. இன்னும் சொல்லப்போனா மலேசியா வாசுதேவனுடைய குரலும் அந்த கிராமிய மண்மனம் கமழக்கூடிய அந்த பாட்டும், பொதுவாக எம்மனசு தங்கம்னு பட்டைய கிளப்புற பாட்டா இன்னைக்கும் பலருடைய காலர் டியூனாகவும் ரிங்டோனாகவும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு முரட்டுக்காலை மாதிரி ஒரு ரஜினிக்கு வந்த அடுத்தடுத்த படங்கள் இன்னும் நிறையாவே இருக்கு. அதெல்லாம் ரஜினியினுடைய கிராஃபை வசத்துச்சு. உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபா ரஜினிக்கு சம்பளம் அப்படின்னா முரட்டுக்காலை வந்த பிற்பாடு 5 லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படின்னு மாறுச்சு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், சம்பளம் இது கிடையாது, உதாரணம் சொல்றேன். அப்படி தூக்கி ஒரு 5வது படியில இருந்த ரஜினிகாந்த் அவர்களை 25வது படிக்கு போய் டக்குனு உட்கார வைத்த வகையில 1980ஆம் ஆண்டு வந்த படம் முழுக்க வேஷ்டியோடையே ரஜினிகாந்த் நடித்த மிக முக்கியமான படங்கள்ல இதுவும் ஒன்று. அப்படிப்பட்ட முரட்டுக்காலை ரஜினி, ரத்தி, பஞ்சு அருணாச்சலம் சார், வாலி சார், இசைஞானி இளையராஜா, எஸ்பி முத்துராமன் சார், ஜெய்சங்கர் சார் படத்தில் வரக்கூடிய கிளைமேக்ஸ் ஃபைட்டு, அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு அவங்க பண்ணின அற்புதங்கள், அதற்கு மெனக்கெடல் அப்படின்னு ஜூடோ ரத்னத்துடைய முயற்சிகள்னு இந்த படம் ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல வியக்கிற அளவுக்கு தான் இந்த முரட்டுக்காலை அமைக்கப்பட்டிருந்தது. அதனால தான் முரட்டுக்காலை இன்னைக்கும் ஃபேமஸாக இருக்குது. சுப்பிரமணியபுரம் அப்படின்னு படம் தயாரித்து நடித்து டைரக்ட் செய்த சசிகுமார் சார் கூட அந்த 80களுடைய நினைவாக காட்டும்போது முரட்டுக்காலை படம் ரிலீஸ் ஆகிற மாதிரியும் கூட்டம் ரசிகர்கள் அப்படியே அல்லு சில்லு தெரிக்க விடுறதையுமா அந்த படத்தில் காமிச்சிருப்பாரு. ஏன்னாக்க முரட்டுக்காலை அப்படி ஒரு தெரிக்க விட்ட வெற்றி படம். ரஜினிக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான படம் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் அவருடைய கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணுறோம். ரிலாக்ஸ் ராம்ஜி சார்பா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வாழ்க.